ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாம தி பாக்ஸுங்கிற ஒரு மிஸ்ட்ரியான மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஆர்லிங்டன் ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி சொல்றாங்க. இவன் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கான். ஆனா எந்த இடம் அப்படிங்கிறது சரியா தெரியல. அதே மாதிரி ஏதோ மிஷினால அந்த பக்கம் உருவாக்கி எல்லாரோட வீட்டுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான பர்பஸ்மே யாருக்கும் தெரியல. அப்படியே 1976ல வெர்ஜீனியால ஆர்தர் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அப்ப காலைல ஒரு 5:45க்கு பார்த்தா வீட்டோட காலிங் பெல்ல யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி தெரியுது. விடியற் காலையில யாரு வந்திருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வெளியில போய் பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் கார் வந்துட்டு உங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகுது. வெளியிலேயே ஏதோ ஒரு பாக்ஸை வேற விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா அது யார் இதை போட்டுட்டு போனா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள வரும்போது இவங்களோட பையன் வால்டருமே இப்ப கண் முழிச்சிடறான். கல்ல சாப்பிடுறதுக்காக எல்லாரும் டேபிள்ல உட்கார்றாங்க. ஆர்த்தருமே இதுல ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த பாக்ஸை கொடுத்துருக்கங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அந்த ஸ்டூவர்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இந்த பக்கம் லூயிஸும் எனக்கும் தெரியாதுங்கிறாங்க. வால்டருமே நான் அந்த பேரை கேள்விப்பட்டது இல்லைங்கிறான். அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்குங்கிறத ஓபன் பண்ணுங்கன்னு வால்டர் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவனோட அப்பா ஆர்த்தருமே சரி அப்படின்னு அந்த ஒரு பாக்ஸை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு பட்டன் வச்ச ஒரு மெஷின் மாதிரி இருக்கு. அதோட மேல டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸை போட்டு மூடி இருக்காங்க. இதை ஓபன் பண்றதுக்கான கீ அப்படின்னு எதுவுமே அந்த இடத்துல இல்ல. ஆனா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அந்த லெட்டரை திறந்து பார்த்தா ஸ்டூவர்ட் நான் தான் இதை உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 மணிக்கு நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது ஈவினிங் 5 மணிக்கு வர்றேன் அப்படின்னு ஸ்டூவர்ட் எழுதியிருக்காரு. இப்ப எல்லாரும் இந்த பக்கம் குளிச்சுட்டு அவங்களோட வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. லூயிஸ்மே அவங்களோட பையனை ஒரு ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறாங்க. இதே ஸ்கூல்ல தான் லூயிஸ் டீச்சராவுமே வேலை பார்க்கறாங்க. எப்போதும் போல இந்த கிளாஸ் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப சார்லஸ் அப்படிங்கிறவனும் எதுக்காக உங்களோட காலை நீங்க நொண்டி நொண்டி நடக்கிறீங்க, அப்படி உங்களோட காலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கறான். ஆனா ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். லூயிஸ்மே வந்துட்டு அவங்களோட சாக்ஸை கழட்டி காலை காட்டுறாங்க. பார்த்தா அவங்களோட காலில் உள்ள ஒரு 4 விரலை போல காணும். இதை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்க காலுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது லூயிஸும் சின்ன வயசுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துட்டு, அதாவது ஒரு கனமான பொருள் என்னோட காலில் விழுந்துட்டு அதை காட்டுறதுக்காக நாங்க டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு மெஷின் அவர் வச்சிருந்தாரு. லேசர் எல்லாமே உள்ள ஒரு மெஷின் சர்ஜரி பண்றதுக்காக. ஆனா அந்த மெஷின் அவர் சரியா கவனிக்காததுனால அது என்னோட 4 விரலையுமே வெட்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெல்லும் ரிங் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிடுறாங்க. ஆனா சார்ல்ஸ் அப்படிங்கிற இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே போறான். அப்படியே ஆர்த்தரை காட்டுறாங்க. நாசாவோட ஒரு பிரஸ் மீட்டுக்கு போறான். அங்க வைக்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா மார்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். அதுக்காக ஒரு புது வகையான கேமரா உருவாக்கி இருக்காங்க. இதை டிசைன் பண்ணதே ஆர்த்தர் தான். ஏன்னா இவன் நாசால வேலை பார்க்கறான். அங்க உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட்டுமே இங்க உள்ள நார்மன் அப்படிங்கிறவங்க கிட்ட என்எஸ்ஏவும் உங்க கூட சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இதை பார்த்த உடனே இந்த டீம்ல உள்ள எல்லாருமே அந்த ஜேர்னலிஸ்ட்டை பார்க்கறாங்க. ஆனா இந்த நார்மனும் வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா நாசா எதையோ ஒன்று மறைக்கிறாங்க போல. இந்த பிரஸ் மீட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்த்தர் வந்துட்டு அவனோட ஓன் ப்ராஜெக்ட் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது ப்ராஸ்தட்டிக்கான இந்த ஃபுட்டை உருவாக்க ட்ரை பண்ணிருக்கான் அவனோட ஒய்ஃப்காக. அப்படியே இந்த பக்கம் லூயிஸ் பார்த்தா பிரின்சிபல் கூப்பிடுறாரு. பிரின்சிபலுமே இந்த வருஷத்துக்கான அந்த ஒரு டியூஷன் ஃபீஸை உங்களோட பையனுக்காக எங்களால டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லூயிஸ்மே ஏற்கனவே வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல இது வேற அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நேரா வீட்டுக்கு போய் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப பெல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. பார்த்தா வெளியில நிக்கிற அந்த ஆளோட முகத்துல ஒரு காயம் இருக்கு. உள்ள உள்ளவரோட பல்லே வெளியில தெரியுது. ஏதோ எரிஞ்சா மாதிரியான ஒரு முகம் இருக்கு. இவரு அவங்களோட வீட்டுக்குள்ள வரலாமா, அது மாதிரி நான் தான் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லும் போது இவர் இப்ப வீட்டுக்கு உள்ள அவங்க அழைச்சிட்டு வராங்க. ஸ்டூவர்ட் கிட்ட நீங்க தெரியாதனமா இந்த பார்சல் எங்களுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூவர்டும் அதெல்லாம் இல்லை, நான் தெரிஞ்சே தான் நான் அனுப்புனேன். அதே மாதிரி இதுவும் ஒரு வேலை மாதிரி தான். நீங்க இந்த பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள யாரோ ஒரு ஆள் இறந்து போயிடுவாரு. ஆனா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு $1 மில்லியன் போல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த வீட்டுக்கு உள்ள விட்டீங்கல்ல, அதனால இந்த $100 கையில வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க என்கிட்ட ஒர்க் பண்றீங்க இந்த பட்டன் அழுத்துறது மூலியமா. இந்த விஷயத்த நான் வெளியில உள்ள யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீங்களும் வெளியில உள்ள யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனா உங்களோட ஹஸ்பண்ட் ஆர்த்தர் கிட்ட வேணா நீங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த டைம் முடிய போகுது. அதாவது உங்களுக்கு கொடுத்த இதே ஆஃபரை நான் வேற ஒரு ஆளுக்கு நான் மாத்தி விட்டுரும். அதனால இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க யோசிச்சுட்டு இந்த ஒரு பட்டனை அழுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆர்த்தர் வந்துட்டு இந்த ரிசர்ச் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அதாவது ஆர்த்தருக்கு வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படிங்கறது தான் ஆசை. அதனால அதுக்காக நாசால அவர் அப்ளை பண்ணி இருக்கும் போது அதுக்கான லெட்டர் இந்த பக்கம் வருது. இங்க உள்ள சுத்தி உள்ள எல்லாருமே நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்தருமே அதை நம்பிக்கிட்டே ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா உள்ள நீ ரிஜெக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. இதை பார்த்த உடனே நான் நல்லா தானே நான் பண்ணியிருந்தேன், என்ன எதுக்காக ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்காக ஹையர் அபிஷியல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களும் நீங்க சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்தர் இதை நினைச்சுக்கிட்டு இப்ப சோகமா வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் லூயிஸ்மே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஸ்டூவர்ட் வந்துட்டு போனதை பத்தியும் அதே மாதிரி இந்த பாக்ஸை பத்தியும் சொல்றாங்க. இதை கேட்ட ஆர்த்தர் சிரிக்கிறாரு. எதுக்காகனா இந்த பட்டன் அழுத்தினா யாரு சாவா, அதே மாதிரி யாரு நமக்கு $1 மில்லியன் கொடுக்க போற, இதெல்லாம் போய் தான் உன்னை யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா இவங்களும் இல்ல நான் அவரோட பிரீஃப் கேஸ்ல அந்த $1 மில்லியன் நான் பார்த்தேன், அதுல இருந்து
ஒரு நோட்டை என்னோட கையில கொடுத்துட்டு போனாரு அவரை நான் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணதுனால. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆர்த்தர் இதை பொய்ன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டாம், வெளியில நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வால்டரை வீட்டுல விட்டுட்டு போறாங்க. இவனை பாத்துக்கிறதுக்காக டயானா அப்படிங்கிற ஒரு பேபி சிட்டரும் வந்திருக்காங்க. இப்ப வெளியில போயிட்டு சாப்பிட்டுலாம் இருக்கும் போது ஆனா லூயிஸ் வந்துட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாக்ஸ்ல உள்ள பட்டனை நம்ம அழுத்தினா நமக்கு $1 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்ப அந்த மாதிரி தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதையே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல கூட ஆயிட்டு அதே மாதிரி சாப்பிடும் போதுமே இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதை பார்த்து ஆர்த்தரும் இதை நான் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே லூயிஸும் இதுல உள்ள மொதல் ரூல்ஸே இந்த விஷயத்தை பத்தி நம்ம வெளியில உள்ள யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது, அதனால இதை பத்தி யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஆர்த்தருமே நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஈவினிங் ஆயிட்டு ஆர்த்தர் லூயிஸ் உங்க 2 பேருமே இப்ப உட்கார்ந்து இருக்காங்க. இதுல உள்ள பட்டன் அழுத்தலாமா வேணாமா அப்படின்னு லூயிஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி மணி இப்ப 4:45 வேற. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஆஃபரும் முடிய போகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சரி இதுதான் நீ பொய்ன்னு தானே சொன்னேன், எதுக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இந்த பட்டன் அப்ப லூயிஸ் அழுத்திறாங்க. அழுத்தின உடனே இப்ப 911 கால் வருது. ஒரு ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃபை ஷூட் பண்ணிட்டு இங்க எது ஓடி தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாமே போறாங்க. போய் பார்த்தா அந்த ஒய்ஃப் இறந்து கிடக்குறாங்க. மாடியில் உள்ள பாத்ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இங்க உள்ள போலீஸ் எல்லாமே பொறுமையா அந்த பாத்ரூம்குள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா இறந்து போன இவங்களோட பொண்ணு தான் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்ப லூயிஸோட காலிங் பெல்ல யாரோ அழுத்துறாங்க. வெளில போய் யாருன்னு பார்க்கும்போது பார்த்தா ஸ்டூவர்ட் தான் நிக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த பட்டன் அழுத்திட்டீங்க, அதனால இந்த $1 மில்லியன் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது லூயிஸும் அப்ப யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இறந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரும் கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க, அது மூலியமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும் போது லூயிஸும் இப்ப நான் அடுத்து இந்த பட்டன் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இவரும் அதை எடுத்துட்டு போறாரு. நாங்க இதை திரும்ப நாங்க ரீப்ரோகிராம் பண்ணி வேற ஒரு ஆளுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. ஆனா ஆர்த்தருக்கு இந்த மாதிரி திடீர்னு பணம் வாங்குறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி இது நம்மளோட பணமும் கிடையாது, இது எதுக்காக நாம வாங்கணும் அப்படின்னு இந்த பிரீஃப் கேஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் ஸ்டூவர்ட் கிட்ட கொடுக்கும் போது ஆனா அவர் அந்த பணத்தை வாங்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு போன அந்த வண்டியோட நம்பர் பிளேட் அந்த பக்கம் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு ஆர்த்தர். இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக ஒரு பார்ட்டி ஹால்ல இருக்கும் போது அதே இடத்துக்கு ஆர்த்தர் லூயிஸ் உங்க 2 பேரும் போறாங்க. அங்க லூயிஸோட அப்பா பார்த்தா இருக்காரு, அதே மாதிரி ஒரு போலீஸா வேற இருக்காரு. இவர் வந்துட்டு இங்க உள்ள ஏதாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஆர்த்தரும் இதுல உள்ள ஒரு பாக்ஸ் அந்த பக்கம் எடுத்துக்கிறான். அதே மாதிரி இந்த பாக்ஸை பிரிச்சு பார்த்தா உள்ள வந்துட்டு ஸ்டூவர்டோட போட்டோ இருக்கு. இதை பார்த்த உடனே இதை அப்படியே அந்த பக்கம் மறைச்சு வச்சுக்கிறான். அதே மாதிரி ஆர்த்தரோட வீட்டுல பார்த்தா அவனோட பையன் வால்டர் இருக்கான், கூடவே அவனை பாத்துக்கிறதுக்காக அந்த பேபி சிட்டர் டயானா இருக்காங்க. ரொம்ப நேரமா நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்குது, என்னோட அப்பாவோட கிரியேஷன்ஸ் இதெல்லாமே பாருங்க அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க பார்த்தா நாசால இவன் கூட வேலை பார்த்தா ஆளுங்களோட நிறைய போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த பக்கம் கை காட்டி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஆர்த்தர் லூயிஸோட அப்பா கிட்ட எனக்கு இந்த மாதிரி நம்பர் பிளேட் யாரோடது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே லூயிஸ் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சர்வர் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் நேரம் அந்த ஒரு போன் அட்டன் பண்ண போறாங்க. அதே மாதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த சர்வரும் எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா அவனோட மூக்குல இருந்து ஏதோ ஒரு ரத்தம் வருது. அதே மாதிரி நடந்த இந்த விஷயங்களை இப்ப சர்வர் இப்ப மறந்துடுறான். அந்த போன் கால் அட்டன் பண்ணும்போது அந்த பக்கத்துல இருந்து ஸ்டூவர்ட் பேசுறாரு, என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இருக்காங்க, அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு எப்போதும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நான் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் தேடுறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட லூயிஸும் எப்படியாவது அந்த பார்ட்டியை விட்டு சீக்கிரமா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதே பார்ட்டிலேயே வந்துட்டு சார்ல்ஸ் அப்படிங்கிற அந்த பையன் இங்க வெயிட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆர்த்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆர்த்தருக்கும் யாரு இவன் எதுக்காக வித்தியாசமா அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்திலே ஒரு லேடி இருக்காங்க. இவங்க யாருன்னா லூயிஸ் கூடவே வேலை பார்க்குற ஒரு டீச்சரும் தான். அதே மாதிரி இந்த லூயிஸ் கிட்ட வந்துட்டு அவங்களோட காலை காட்ட சொல்லி இந்த பையன் தான் கேட்டிருந்தான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்து ஆர்த்தருக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. திரும்ப திரும்ப சிரிக்கிறத பார்த்த உடனே செம்ம கடுப்பாகி இந்த பார்ட்டிலே விட்டுட்டு ஒன்று அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என்னைய பார்த்து நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது சார்லஸும் நான் உன்னைய பார்த்து சிரிக்கல, உனக்கு நடக்க போற விஷயத்தை நினைச்சு நான் சிரிச்சேன் அப்படிங்கிறான். இந்த பார்ட்டியே இப்ப ஸ்பாயில் ஆயிடுது. உடனே உங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறதுக்காக கார்ல ஏறும்போது கார்ல பார்த்தா நோ எக்ஸிட் அப்படின்னு எழுதி இருக்கு. இங்க இருந்து கிளம்ப வர்றாங்க. அப்ப பின்னாடியே ஒரு பையன் வந்துட்டு கையில பீஸ் சிம்பிளை காட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டயானாவா உங்களோட வீட்டுல டிராப் பண்றதுக்காக இந்த பக்கம் ஆர்த்தர் கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது டயானாவும் நீங்க அந்த பட்டனை அழுத்துனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மாதிரி ரொம்ப வித்தியாசமா அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா ஆர்த்தர் வந்துட்டு இவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்ல, ஆமா நான் அந்த பட்டன் அழுத்தினேன் அப்படிங்கிற எதையுமே அந்த பக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு, எல்லாத்தையுமே மறைச்சிடுறாரு. அப்படியே அவங்களோட அபார்ட்மெண்ட்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. கூட உள்ள ஆளுங்க எல்லாமே இப்ப டயானாவையே ரொம்ப வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு உள்ள போகும்போது டயானாவோட ரூம்ல பார்த்தா லூயிஸோட ஒரு போட்டோ இருக்கு. ஆர்த்தர் வீட்டுக்கு வந்த உடனே லூயிஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி டயானா அந்த பாக்ஸை பத்தி எல்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் கூட தெரியல, அதே மாதிரி அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்தது, ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறான். அப்படியே ஸ்டூவர்டோட அந்த ஒரு போட்டோயுமே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போறான். ஏன்னா ஏற்கனவே இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அது மாதிரி
மாதிரி பேஸ்மெண்ட்ல அவங்க கூட வேலை பார்த்த அந்த ஆளுங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல பார்த்தா ஸ்டூவர்ட் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். அதே மாதிரி லூயிஸ்க்கு இப்போ ஒரு போன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னு பார்த்தா ஸ்டூவர்ட் கிட்ட இருந்தா. அவனோட ஹஸ்பண்ட் இந்நேரத்துல வீட்டுல இருந்திருக்க மாட்டான். ஏன்னா என்னைய தேடிக்கிட்டும் ஒரு இடத்துக்கு போயிருக்கான். என்னைய தேடுறத முதல்ல நீ நிறுத்த சொல்லு. ஏன் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே எப்போதும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது லூயிஸ் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா கார்டன்ல யாரோ ஒரு ஆள் இவங்களை பார்த்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஆர்த்தர் நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. லூயிஸோட அப்பாவுமே இருக்காரு. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த நம்பர் பிளேட்டை பத்தி கேட்டிருந்தேனே, அது யாரோட கார் அப்படின்னு கேட்கும்போது இவரும் ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஒருத்தவனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அவரோட டேபிள்லயே பார்த்தா ஒரு மர்டர் பத்தின ஒரு கேஸோட அந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது இவங்க பட்டன் அழுத்தின அதே செகண்ட்ல ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அந்த கேஸை தான் இவர் இந்த பக்கம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதுல உள்ள டைம் டேட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் இவருக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது ஆர்த்தருக்கு. நம்ம அந்த பட்டன் அழுத்தினதுனால தான் இந்த கொலையே நடந்திருக்கோமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி இவர்கிட்ட நீங்க அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவருமே வந்துட்டு அந்த கொலை நடந்த அந்த ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த இடத்த அப்படியே ஒரு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆர்த்தரோட கண்ணுக்கு ஒரு போட்டோ மாட்டுது. பார்த்தா அதுல ஸ்டூவர்டோட போட்டோ இருக்கு. பின்னாடியே வந்துட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் வேற எழுதி இருக்குது. யாருக்கும் தெரியாம ஆர்த்தர் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் லூயிஸ் வந்துட்டு ஷாப்பிங்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு லேடி இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ரஸ்க்கு போங்க, அங்கதான் உங்களுக்காக ஸ்டூவர்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களோட மூக்குல இந்த மாதிரி ரத்தம் வந்து நடந்த விஷயங்களை மறந்துடுறாங்க. ஆர்த்தர் அவனுக்கு கிடைச்ச அந்த ஒரு அட்ரஸ்க்கு போறான். இது ஒரு லைப்ரரி. ஆனா அங்க உள்ள சில ஆளுங்க இவனே இந்த பக்கம் ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துவன் பயந்து வேகமா ஓடும் போது இங்க நிறைய பேர் பார்த்தா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வித்தியாசமா இவனையே ஒரே மாதிரியே பாக்குறாங்க. எதிரில பார்த்தா ஒரு லேடி வேற இருக்காங்க. அதாவது இவனுக்கு இந்த மர்டர் நடந்த அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு போட்டோ கிடைச்சதுல அதுல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஸ்டூவர்டும் அவனோட ஒய்ஃபும் இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் தான் எதிரில இருக்காங்க. இங்க உள்ள எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்றாரு. நீ திரும்பவும் அவரோட இடத்துக்குள்ள நீ வர நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் கேட்கும் போது இவங்களும் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா தண்ணியாலேயே செஞ்ச மாதிரியான ஒரு 3 கதவு இப்ப வெளில வருது. நீ இதுல எதையாவது ஒன்னதான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆர்த்தர் யோசிச்சு பார்க்கறான் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் வந்துட்டு அந்த பார்ட்டியில கிளம்பும் போது ஒரு பையன் பீஸ் சிம்பிளை காட்டினான். அதாவது 2 விரலை காட்டினான். அப்ப நான் 2வது கதவை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு உள்ள போகும்போது அது டக்குன்னு அப்படியே உனக்கு இழுக்குது. அப்படியே இந்த பக்கம் ஒரு லைப்ரரியை காட்டுறாங்க. அங்க லூயிஸும் ஸ்டூவர்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டூவர்ட்மே இந்த பக்கம் லூயிஸ் கிட்ட நீ என்னைய முதல் தடவை பார்க்கும்போது பயந்துருப்ப, அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னோட முகத்துல உள்ள இந்த காயத்தை எல்லாமே பார்த்து பரிதாபப்பட்டு தானே என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும் போது ஆனா லூயிஸும் அந்த மாதிரிலாம் நினைக்கல. என்னோட கால்லயுமே 4 விரல் கிடையாது. அதே மாதிரி உங்களோட முகத்திலுமே கால்வாசியை காணும். இதனால உங்களை பார்க்கும்போது என்னைய பார்த்தா மாதிரி தான் இருந்தது. உங்களை பார்த்து எனக்கு பயமோ இல்ல பரிதாபமோ வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஸ்டூவர்டும் உன்னோட கையை என்னோட கை மேல வை அப்படின்னு சொல்லும் போது லூயிஸும் இந்த பக்கம் கை வைக்கிறாங்க. வச்ச உடனே பார்த்தா இந்த பக்கம் அப்படியே அவங்க மயங்கிடுறாங்க. டக்குன்னு லூயிஸ் கண் முழிக்கும் போது அவங்களோட வீட்டு பெட்ரூம்ல இருக்காங்க. மேல இந்த தண்ணி மாதிரி ஒரு பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. அதுக்கு உள்ள ஆர்த்தர் இந்த பக்கம் இருக்கான். அதுல அவங்க கை வச்ச உடனே அப்படியே இந்த ஒரு தண்ணி இப்ப வீட்டுல கொட்ட ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு வால்டர் வந்து பாக்குறான். எங்க இருந்து இந்த தண்ணி வந்தது அப்படின்னே உனக்கு தெரியல. இப்ப ஃபேமிலியா சேர்ந்து இந்த தண்ணியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வால்டரும் எதுக்காக நீங்க ஒரு ரோபோட் மாதிரி அப்படியே நடந்து வந்து என்கிட்ட எதுவுமே பேசாம நீங்க பெட்ல தூங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது லூயிஸும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்றாங்க. இப்ப அப்படியே நாசால உள்ள 2 ஆபீசர்ஸை காட்டுறாங்க. இவங்களுமே ஸ்டூவர்ட் கிட்ட அந்த ஒரு எம்ப்ளாயியா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே ஸ்டூவர்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மார்ஸ் ப்ராஜெக்ட பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இடி வந்துட்டு ஸ்டூவர்ட தாக்கிட்டு நாசால அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதே மாதிரி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி மார்ச்சுரி ரூம்க்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அங்கேயே வேலை பார்க்குற ஒரு லேடிக்கு யாரோ ஒரு ஆள் சிரிக்கிற ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஸ்டூவர்ட் உயிரோட வந்து நின்றுருக்கான். அதே மாதிரி அவனோட ஒய்ஃபையே போய் அவன் கொன்னுட்டான். இதை பார்த்த அந்த லேடியுமே ஸ்டூவர்ட்க்கு ஏதோ ஒரு பவர் இருக்குங்கிற மாதிரி நினைச்சாங்க. அதே மாதிரி ஸ்டூவர்ட் இந்த பாக்ஸ் மூலியமா நிறைய ஆளுங்களை கொண்டுகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது இந்த 2 பேருக்குமே தெரியல. ஆனா இதுல உள்ள ஒருத்தர் வந்துட்டு ஸ்டூவர்ட் அப்பப்ப நேர்ல போய் மீட் பண்ணியே பேசுவார். அதே மாதிரி ஸ்டூவர்ட் கிட்ட எதுக்காக நீ அந்த பாக்ஸை வச்சு இங்க உள்ள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீ கொலை பண்ற அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஸ்டூவர்டும் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு, அது எல்லாத்துலயுமே சம்பந்தப்பட்டிருக்கு. நீ வாழ்ற இந்த வீடு கூட ஒரு பாக்ஸ் தான், நீ டிராவல் பண்ற இந்த காரோட ஷேப்பு கூட ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்க உள்ள எல்லாமே பாக்ஸ்ல தான் கனெக்ட் ஆகி இருக்கு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாமே அவங்க தான் நடத்துறாங்க. இன்னும் நிறைய விதத்துல கூட இந்த டெஸ்ட்டை நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஆனா ஸ்டூவர்ட் வந்துட்டு யார் அவங்க அப்படின்னு சொல்றான்னு தெரியல. அதே மாதிரி ஸ்டூவர்டோட அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு வெளிச்சத்துக்குள்ள இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப ஆர்த்தர் லூயிஸ் உங்க 2 பேரும் ஒரு பார்ட்டியில இருக்காங்க. அப்ப ஆர்த்தரை மட்டும் யாரோ ஒரு ஆள் வெளியில கூட்டிட்டு வரும். அதே மாதிரி ஸ்டூவர்ட பத்தி எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் நிறைய உண்மைகளை சொல்லணும், உடனே என்னோட கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிறான். அவன் யார் அப்படின்னா இவனோட பேர் தான் ஜெஃப்ரி. இந்த பக்கம் வால்டருமே அவனோட அப்பாவை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வெளில வரும்போது லூயிஸும் பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ சில ஆளுங்க டக்குன்னு இந்த பக்கம் வால்டரை தூக்கிடுறாங்க. இதை பார்த்த உடனே லூயிஸ் அவங்களை துரத்திட்டு போகும்போது ஆனா லூயிஸ் இந்த பக்கம் மயக்கமாக்கிடுறானுங்க. ஜெஃப்ரியை கார்ல போகும்போது ஆர்த்தர் கிட்ட இந்த மாதிரி
மாதிரி ஸ்டூவர்ட் வந்துட்டு மனுஷங்களை வச்சு ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி ஒர்க் ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த போர்ட்டலுக்கு கூட உன்னோட பையனை தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்டூவர்ட் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கான். அதே மாதிரி அவன் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தான். என்னன்னா ஒன்னு உன்னோட ஒய்ஃப் வேணுமா இல்ல உன்னோட பொண்ணு வேணுமா அப்படின்னு. அதனாலதான் வந்துட்டு நான் என்னோட ஒய்ஃபை கொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு அப்படின்னு சொல்றான். இப்ப பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ட்ரக் பார்த்தா எதிரில் வந்து இந்த காரை அப்படியே படிச்சு தூக்குது. உள்ள ஜெஃப்ரி செத்துறான். ஆனா ஆர்த்தர் சாகல. இங்க ஸ்டூவர்ட் கிட்ட வேலை பார்க்குற அந்த நாசால உள்ள ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களே இப்போ ஆர்த்தர் அந்த ஒரு கார்ல இருந்து தூக்கிக்கிட்டு நேரா அவங்ககிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அதே மாதிரி ஸ்டூவர்ட்மே வந்துட்டு உங்க 2 பேரையும் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். உங்களோட பையனுக்கு கண்ணு தெரியாம அதே மாதிரி காது கேட்காம போயிட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னா உன்னோட ஒய்ஃபை நீயே சுட்டு கொல்லணும். அப்படி இல்லாட்டி இது கடைசி வரைக்கும் சரியாகாது. நீ எந்த ஆளுங்க கிட்ட அழைச்சிட்டு போனாலுமே அவங்களால சரி பண்ண முடியாது. என்னையால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இது உனக்கு கொடுக்குற ஆஃபர் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அதை கேட்ட லூயிஸும் இந்த கன்னால என்னை நானே சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா ஸ்டூவர்டும் நீ உன்னைய சுடக்கூடாது, உன்னோட ஹஸ்பண்ட் தான் உன்னைய சுடணும் அப்படிங்கிறாரு. இந்த ஆஃபர் எப்ப வேணாலும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது டக்குன்னு இந்த பக்கம் இவர் கையில உள்ள கன் எடுத்து ஸ்டூவர்டோட தலையில வைக்கிறாரு. ஸ்டூவர்ட் திரும்பி பார்க்காமலே பின்னாடி கன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, நீ என்னை இப்ப சுட்டாலுமே நான் செத்துருவேன், ஆனா என்னோட இடத்துக்கு வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே அவங்க பண்றதுதான் அப்படின்னு யாரோ ஒரு ஆள் அந்த பக்கம் மென்ஷன் பண்ணிட்டு இப்ப ஸ்டூவர்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க நேரா அந்த பக்கம் மாடியில் உள்ள பாத்ரூம்க்கு போறாங்க. அங்கதான் உங்களோட பையனுக்கு கண்ணும் தெரியாம காதும் கேட்காம அந்த பக்கம் ஹெல்ப்ங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த இவங்களுக்கு நம்மளோட பையனை எப்படிதான் காப்பாத்துறது அப்படின்னு சுத்தமா அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளோட பையனை காப்பாற்றணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. லூயிஸும் இது எல்லாமே நான் தான் காரணம், அந்த பட்டனை நான் அழுத்தி இருக்கவே கூடாது, அந்த 1 மில்லியனுக்காக யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு பட்டனை நான் அழுத்திட்டேன், இப்ப நானே சாக வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு, இதெல்லாமே எனக்கு நடக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளோட பையனுக்காக என்ன சுற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் இந்த பக்கம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கன்னால அந்த பக்கம் லூயிஸை சுடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பையனுக்கு காது கண்ணு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்படியே இப்போ ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்க லூயிஸ் மாதிரியே ஒரு லேடி இந்த பட்டனை கரெக்டா அழுத்தி இருக்காங்க. அந்த செகண்ட்ல தான் லூயிஸ் இந்த பக்கம் இறந்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டூவர்ட் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை கொல்ல வச்சு கடைசியில அவங்களையே ஒரு கொன்னுறாரு. அதே மாதிரி எதுக்காக ஸ்டூவர்ட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி நாசால வேலை பார்க்கும் போது இவருக்கு எந்த மாதிரியான இடி இவரோட உடம்புல விழுந்தது, இது எல்லாத்துக்குமே காரணம் ஏலியன்ஸா இல்ல வேற ஏதாவதுன்னு கூட தெரியல. ஆனா பணத்துக்காக இந்த பாக்ஸ்ல உள்ள பட்டன் அழுத்துற அந்த ஒரு ப்ரோக்ராம் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஆர்த்தரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த நாசால வேலை பார்க்கறாங்கல்ல ஸ்டூவர்ட பத்தி தெரிஞ்ச ஆளுங்க, அவங்களும் இந்த பக்கம் ஆர்த்தர் கிட்ட உனக்கு அந்த $1 மில்லியன் உன்னோட வீட்டுக்கு வந்ததுல அந்த பட்டன் அழுத்தினது மூலியமா அந்த பணத்தை வந்துட்டு உன்னோட பையனோட அக்கௌண்ட்டுக்கே நாங்க போட்டுருவோம், அவனுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம், அதனால உன்னோட பையனை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்த்தரையும் இப்ப ஜெயில போடுறாங்க. இப்ப இதோட இந்த ஒரு படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.